இதே போன்ற அடுத்த புள்ளி, அவர் பேசிய அடுத்த புள்ளியும் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு புள்ளியாகத்தான் இருந்தது. தப்பி தவறி கூட வழக்கம் போல் மத்தியினாலும் பாஜகவை விமர்சிக்கவில்லை. அவர் இந்த கூட்டத்திலே பேசும்போது சொன்ன ஒரே ஒரு பாஜக என்ற சொல் அந்த பாஜக தலைமையிலான கூட்டணி தான் ஒரு கூட்டணி என்று கூறினாரே தவிர ஒரு வார்த்தை கூட மத்தியினாலும் பாஜகவை பற்றியோ அல்லது நேற்று சுட சுட எதிர்பார்க்கப்பட்ட பட்ஜெட் குறித்தோ எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்காமல் வழக்கம் போல் மாநிலத்திலே ஆளும் திமுகவை குறிவைத்துதான் அவர் பேசினார். இது தொடர்பாக நாம் விஜயுடைய தொண்டர்கள் சிலரிடம் அங்கு பேசியிருந்தோம். அப்பொழுது அதே போன்று நிர்வாகிகள் சிலரிடம் பேசினோம். ஏன் பாஜகவை அவர் குறை சொல்ல மாட்டேன் என்கிறார்? பயமா? ஜனநாயகனுக்காக பயப்படுகிறாரா என்று கேள்வி எழுப்பிய போது, இது மாநிலத்திற்கான தேர்தல், சட்டப்பேரவை தேர்தல், தமிழகத்திற்கான தேர்தல். தமிழகத்திலே பெரிய சக்தியாக நாங்கள் பார்ப்பது அவர்கள் மாநில தீய சக்தியாக நாங்கள் பார்ப்பது என்று கூறினார்கள். யார் என்றால் அது திமுக தான். எனவே திமுக தான் எங்களுடைய எதிரி, ஆனால் திமுக எதிர்க்கிறோம். இங்கு பாஜக ஒரு பெரிய ஒரு அணியாக இருக்கிறார்கள், அவர்களும் ஒரு அணிதான், அதனால் பொருட்டல்ல என்பதால் நாங்கள் திமுக, ஏனால் திமுக தாவேகா என்றுதான் நாங்கள் முதலிருந்து கூறி வருகிறோம். எனவே இவர்கள் மூன்றாவது அணி என்று இருக்கிறார்கள், அந்த மூன்றாவது அணி எங்கள் போட்டியிலே இல்லை, டாப் 2 பொசிஷனுக்கு நாங்கள் தான் போட்டி போடுகிறோம் என்று விஜயினுடைய நிர்வாகிகள் நமக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தார்கள். ஆனால் இதை பாஜக ரசிக்குமா என தெரியவில்லை. நிச்சயமாக பாஜக தரப்பிலும் இதற்கு ஒரு பதிலடி கொடுக்கப்படும். ஆனால் பாஜக சற்று சந்தோஷம் படுவார், ஏன்னா அவர்கள் தலைமையில் கூட்டணி என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் இங்கு என்டிஏ கூட்டணி அஇஅதிமுக தலைமையில் தான் கூட்டணி என்பதை மிக தெளிவாக பிரதமர் முதல் பாஜகவை சேர்ந்தவர்கள் பலரும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் விஜய் இப்படி தெரிவித்திருப்பது நிச்சயம் அஇஅதிமுகவினரை உசுப்பேற்றி விட்டிருக்கும் என்பதிலே மாற்று கருத்தலை. அடுத்த புள்ளி விவரம், அடுத்து என்ன பேசினார் விஜய்? மூன்றாவதாக அவர் என்ன பேசினார் என்றால், நாம் தமிழர் சீமான் போட்டியிலே இல்லை என்பது போல் விஜய் பேச்சு. விஜய் என்ன கூறுகிறார் என்றால், 3 அணிகள் தான், தாவேகா தலைமையில் ஒரு அணி, திமுக தலைமையில் ஒரு அணி, பாஜக தலைமையில் ஒரு அணி, முனை போட்டி தான், 3 முனை போட்டி தான் இருக்கிறது, அங்கு பெரிய அளவுக்கு மற்ற யாரும் இல்லை என்பது போல் கூறியிருப்பது நிச்சயமாக நாம் தமிழர் சீமானை யாரும் புறம் தள்ளிவிட முடியாது. ஏனென்றால் சீமான் நமக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலோ ஒரு பெரிய ஒரு சக்தியாக தமிழகத்தில் இருக்கிறார். 8% வாக்குகளை பெற்றிருக்கிறார். யாருடனும் கூட்டணி இல்லாமல் தனித்துவமாக செயல்பட்டிருக்கிறார் சீமான். அதை யாரும் மறந்துவிட முடியாது. தமிழக அரசியல் வரலாற்றிலே, தேர்தல் வரலாற்றிலே சீமானுக்கு தனி இடம் உண்டு. தனியாக போராடி, தன்னால் முடிந்த அளவுக்கு போராடி கிட்டத்தட்ட 8% வாக்குகளுக்கு சொந்தக்காரராக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. இப்படி ஒரு சூழ்நிலையில் அவர்கள் ஒரு போட்டியிலே இல்லை, 4 முனை போட்டி என்றால் இதுவரை கூறி வருகிறார்கள். சீமானோ விஜயின் தம்பி, சில நேரங்களில் சீமான் திட்டுகிறார் விஜயை, சில நேரங்களில் சீமான் விஜயை பாராட்டுகிறார். சீமான் நிலைப்பாடு வழக்கம் போல ஒரு திட்டுகிறார், பாராட்டுகிறார், நிலைக்கேற்ப அவர் சொல்கிறார். ஆனால் விஜய் அவரை ஒரு பொருட்டாவே கருதவில்லை. சீமான் போட்டியிலே இல்லை, 3 பேர் தான், மும்முனை போட்டி தான் என்பதை மிக தெளிவாக இருக்கிறார். ஒருவேளை விஜயும் சீமானும் ஒரு கூட்டணி வைக்கப் போகிறார்கள் என்பது தெரியவில்லை. விஜய் சீமான் கூட்டணி வைத்தாலும் வைப்பார்கள், சொல்ல முடியாது. ஆனால் என்றால் அண்ணன் தம்பி என்று பலமுறை சொல்கிறார்கள். ஆனால் விஜய் ரியாக்ஷன் செய்யவே இல்லை, என்றால் அவர் செய்தியாளரை சந்திப்பதில்லை. அறிக்கையிலும் சீமான் பற்றி எந்த கருத்தும் அவர் கூறுவதில்லை. சீமான் தொடர்ந்து விஜய் குறித்த கருத்துக்களுக்கு பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக அவருடைய ரோல் மாடல் ஒருவர் கருணாநிதி என்று கூறியதற்கும் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் விஜய். எனவே விஜய் சீமானை ஒரு பொருட்டாக கண்டு கொள்வதில்லை. இதற்கு நிச்சயமாக சீமான் தரப்பு பதிலடி கொடுக்கும். ஏனால் 3 முனை போட்டி தான் என்று சொல்லியிருக்கிறார். 4வது முனை ஈட்டி முனையாக நாங்கள் இருப்போம் என சீமான் பெரும் பேச்சு பேசப்போது விரைவில் நடக்கும். நிச்சயமாக அப்பொழுது விஜய்க்கு அவர் பதிலடி கொடுப்பார் என்பதில் மாற்று கருத்தலை. அடுத்ததாக 4வது புள்ளியாக என்ன பேசினார் விஜய் என்பதை பார்ப்போம். 4வது புள்ளி, ஒவ்வொரு வீட்டிலும் விஜய் இருக்கிறான், தாவேகா தான் தமிழகத்தின் நம்பிக்கை என்று ஒரு புள்ளியை வைத்திருக்கிறார். இதற்கு எதற்காக இதை பேசினார் என்றால், விஜய் வெளியே வரமாட்டேன், வீட்டிற்குள்ளே இருக்கிறார், பனையூரிலே இருக்கிறார் விஜய், வெளியே வரமாட்டேன் என்கிறார் என்று கூறிய பொழுது, வெளியே வரமாட்டேன் என்னை பார்த்து சொல்கிறீர்களே, நான் வெளியே வரப்போகிறேன். எப்படி தெரியுமா? தேர்தல் நாள் அன்று ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு விஜயாக, ஒவ்வொரு விஜயின் ரூபத்திலே ஒவ்வொரு வாக்காளரும் தேர்தல் வாக்குச்சாவடிக்கு வருவார்கள் வாக்களிக்க. அவர்களெல்லாம் விஜய், ஒவ்வொருவரும் விஜய் என்ற வகையிலே கூறினாரே தவிர
கடைசி வரை நான் வெளியே வருவேன் என்று விஜய் சொல்லவே இல்லை என்பதை நாம் ரசிக்க வேண்டியிருக்கிறது. என்றால் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அவரே சொல்கிறார், நான் வெளியே வருவதில் என் மீது விமர்சனம் வைக்கப்படுகிறது, ஆனால் நான் வருகிறேனோ இல்லையோ விஜய் ரூபத்திலே ஒவ்வொரு வாக்காளரும் வாக்குச்சாவடிக்கு வருவார்கள் என்பதை மட்டும் மறவாமல் குறிப்பிட்ட விஜய், நான் எப்போது வருவேன், விஜயான நான் உண்மையான விஜய் எப்படி வருவார், எப்போது வருவார் என்பது குறித்து எந்த கருத்தும் சொல்லவில்லை என்பதையும் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்றால் விஜய் வெளியே வரமாட்டார் போல் இருக்கிறது, பனையூரில் தான் அரசியல் இருக்கும் போல் இருக்கு என்பதுதான் சொல்லாமல் சொல்கிறாரா என்ற சந்தேகம் என்னை போன்றல்ல அனைவருக்குமே நிச்சயம் வரும். அடுத்த புள்ளிக்கு செல்வோம். விஜய் என்ன பேசினார்? டீகோடிங் ஆஃப் விஜய் ஸ்பீச்ல சூறாவளியா தலைவலியா, டப்பா என்ஜின், தகர என்ஜின் எல்லாம் வேஸ்ட், நாங்க தான் டாப் என்ஜின் என்ற வகையிலே விஜய் ஒரு கருத்தினை சொல்லியிருக்கிறார். இந்த கருத்து உண்மையிலேயே டப்பா என்ஜின் என்று, டபுள் என்ஜின் என்று பாஜக பிரதமர் சொன்ன பொழுது அது டபுள் என்ஜின் அல்ல, அது ஒரு டப்பா என்ஜின் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம் செய்திருந்தார். தற்போது அது டப்பா என்ஜின் பாஜக கூட்டணி என்று வைத்துக் கொண்டால், இவர்கள் தகர டப்பா என்ஜின் என்று திமுகவை விமர்சனம் செய்த விஜய், அது டப்பா என்ஜின், இது தகர டப்பா என்ஜின், நாங்கள் தான் டாப் என்ஜின் என்ற வகையிலே விஜய் டாப் என்ஜினாக நாங்கள் தமிழகத்தில் இருப்போம், தமிழகத்தின் நம்பிக்கை தவேகா, தமிழக வெற்றி கழகம், எனவே விஜய் தான் இனிமேல், தமிழகமே விஜய் தான், தமிழகம் எங்களை நம்புகிறது, உங்களுக்காக நான், எங்களுக்காக மக்களுக்காக நாம் என்ற வகையிலே அவர் ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார். ஆனால் இது எடுபடுமா? யார் என்ஜின், ஓடாத என்ஜின் எது, ஓடுகின்ற என்ஜின் எது, அதாவது இலக்கை சென்றடையக்கூடிய என்ஜின் எது என்பதுதான் மிக முக்கியம். டாப் என்ஜினா, டப்பா என்ஜினா, தகர என்ஜினா என்பது முக்கியம் அல்ல. வெற்றி இலக்கை தொடும்போது அந்த என்ஜின் அந்த வெற்றி இலக்கை தாண்டி இருக்கிறதா என்பதை தான் பார்க்க வேண்டும். நிச்சயமாக தேர்தல் அதற்கு முடிவு சொல்லும். விஜய், திமுக கூட்டணி, பாஜக தலைமையிலான கூட்டணி விஜய் சொல்லியிருக்கிறார். ஆனால் அது என்டிஏ கூட்டணி. இன்னொன்று நாம் தமிழர் சீமான். 4 முனை இருக்கிறது. யார் சிறந்த என்ஜினாக சென்று வெற்றி கோட்டை தாண்டி அந்த மெஜாரிட்டி பிடிக்கப் போகிறார், ஆட்சியை பிடிக்கப் போகிறார் என்பதுதான் எது உண்மையான என்ஜின் தெரிய வரும். அதுவரை தகர டப்பா என்ஜின், டப்பா என்ஜின், டாப் என்ஜின், எந்த என்ஜின் வேண்டாம், யார் வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளலாம். என்ஜின் இருந்து அடுத்த புள்ளிக்கு அவர் என்ன சொன்னார் என்பதை பார்ப்போம். 5வது புள்ளி, விஜய் டீகோடிங் ஆஃப் விஜய் ஸ்பீச், சூறாவளியா தலைவலியா, நவீன திருவள்ளூராக மாறி அவர் கூறிய விஜய் குரல் வைரலாகி கொண்டிருக்கிறது. அதாவது விஜய் அந்த ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அந்த குரலையும் பார்த்து 3 முறை அவர் பேசினார். அந்த திருக்குறளை விஜய் குரலாக நவீன டிஜிட்டல் திருவள்ளுவராக கற்பனையில் அவர் பேசியது தற்போது வைரலாக விஜயினுடைய ரசிகர். ஏற்கனவே சோசியல் மீடியாவிலே விஜயின் பலம் அபார பலம், அதில் அசுர பலம், அபார பலம் என்பது அசுர பலத்தை கொண்டிருக்கிறார் சோசியல் மீடியாவிலே. அவர் இன்று கூட டிஜிட்டலை பற்றி தான் பேசினார், டிஜிட்டல் உலகத்திலே என்றுதான் கூறினார். எனவே இந்த விஜய் கூறிய அந்த நவீன விஜய் குரல் தற்போது வைரலாகி கொண்டிருக்கிறது. அதற்கு நிச்சயம் உரிய பதிலடி மாற்று கட்சியினர் கொடுப்பார்கள், மாற்று கருத்தில் என்று எதிர்பார்க்கலாம். என்றால் அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது. விஜய் கிள்ளி விட்டிருக்கிறார், அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். தொட்டிலே ஆட்டி விட்டிருக்கிறார், நிச்சயமாக குழந்தை கத்தும், அதிலிருந்து மாற்று கருத்தில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். அடுத்ததாக அடுத்த புள்ளிக்கு செல்வோம். விஜய் என்ன சொன்னார் என்று. டீகோடிங் ஆஃப் விஜய் ஸ்பீச், என்னை வெளியே வா என்று சொல்பவர்களுக்கு தேர்தல் நாளில் விடை கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார். அதாவது தேர்தல் நாளிலே விடை கிடைக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார். உண்மையாக இது பார்க்க வேண்டிய விடயம்தான். என்னை வெளியே வா, வெளியே வா, வெளியே வராமல் பனையூரில் வீட்டிற்குள் இருந்து ஏசி அறைக்குள் இருந்து அமர்ந்து கொண்டு அரசியல் செய்வது சரியா என்றெல்லாம் விமர்சனம் செய்கிறார்களே. நான் வெளியே வரமாட்டேன், வெளியே வருகிறேனா என்பதை விட என்னுடைய ரூபத்திலே மக்கள் ஒவ்வொருவரும் வாக்காளர்களும் வந்து வாக்களிப்பார்கள். வாக்களிக்கும் நாள் அன்று, தேர்தல் அன்று வெளியே வருவார்கள். ஒவ்வொரு விஜயம் அந்த உணர்ச்சி பூர்வமாக பேசினார் அந்த பேச்சு. ஆனால் அந்த பேச்சை விட இந்த டப்பா என்ஜின் குறித்து அவர் பேசிய ஒரு பேட்டி, அந்த அவர் என்ன பேசினார், டப்பா என்ஜின், தகர என்ஜின் என்றெல்லாம் சொன்னார் இல்லையா, நாங்கள் டாப் என்ஜின் என்று, அது என்ன பேசுகிறார் என்பது குறித்து அந்த பேட்டி, அந்த விஜய் பேசியதை தற்போது பார்க்கலாம். திரையிலே நாம் பார்க்கலாம். அந்த டப்பா என்ஜின் குறித்து பேசுவதற்கு முழு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்றால் பார்க்கின்ற பொதுமக்களுக்கு, நேர்களுக்கு நிச்சயம் அது புரிய வேண்டும் என்பதற்காக அந்த அவர் பேசியதை தற்போது பார்ப்போம். கொந்தளிக்கிறது தான் அவங்களுடைய வேலையே. ஸோ இப்படி அவங்க பண்ணுற தப்பெல்லாம் நம்ம எடுத்து சொன்னால், அவங்க பண்ணுற அட்ராசிட்டியை பற்றி நம்ம எடுத்து சொன்னால்,
அவங்க பண்ணுற அந்த ஊழலை பற்றி தான் நம்ம எடுத்து சொன்னோம். முக்கியமாக நாம் அதை எடுத்து சொன்னால் 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அதே தகர டப்பாவை எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பவளவிழா பாப்பாவுக்கு வேற என்ன தெரியும்? பழைய டப்பாவை உருட்டதானே தெரியும். அதுக்காக நாம அவங்க பண்ற தப்பெல்லாம் சொல்லாம வெளியே சொல்லாம இருக்க முடியுமா? சொல்லுவோம், சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்மளை தவிர யார் அவங்கள ஏத்து நின்று கேள்வி கேட்கறது? யாருக்கு அந்த தில் இருக்குது? மக்களோட ஒரே பிரதிநிதி நாம மட்டும்தான். இந்த டப்பா இன்ஜின், ஓட்டை இன்ஜின், எவ்வளோ இன்ஜின் வந்தாலும் டாப் இன்ஜின் நம்ம டிவிக்கே தான்ன்றதை மக்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. அதனால நம்மளுடைய தோழர்கள் அதை மனசுல நல்லா ஏத்திக்கிட்டு இன்னும் ஷார்ப்பா ஒர்க் பண்ணுங்க. டாப் என்ஜின், ஓட்டை என்ஜின், எத்தனை இன்ஜின் நாங்கள் டாப் என்ஜின் என்ற விஜய் உண்மையிலேயே நாம் அந்த விஜயோட கான்ஃபிடன்ஸ், அந்த நம்பிக்கை, அதை உண்மையிலேயே பாராட்ட வேண்டும். ஆனால் அவரே சொல்கிறார் இது ஓவர் கான்ஃபிடன்ஸ் அல்ல என்று கூறுகிறார். ஆனால் அவர் பேசுவதை பார்க்கும்போது எப்படி என்று தெரியல. தேர்தல் வரலாறுகள் நாம் பல ஆண்டுகளாக பார்த்து வருகிறோம். இதைவிட மிக சிறப்பாக சிரஞ்சீவி எல்லாம் பேசியிருக்கிறார். சிரஞ்சீவி பேசும்போது 20 லட்சம் மக்கள் பிரஜாராஜ்யம் என்ற கட்சியை அவர் தொடங்கிய போது திருப்பதியிலே தொடங்கினார். அப்போது 20 லட்சம் தொண்டர்கள் கூடியிருந்தார்கள். மிகப்பெரிய ஒரு மாஸ். இப்பொழுது விஜய்க்கு நாம் பார்த்ததை விட மிகப்பெரிய மாஸ், 3 மடங்கு 4 மடங்கு கூட்டம். 5 லட்சம் என்று சொன்னார்கள் இவர்களுக்கு. கணக்கு யாரும் எண்ணவில்லை. ஆனால் அப்போது விஜய்க்கு கிட்டத்தட்ட சிரஞ்சீவிக்கு 20 லட்சம் பேர் கூடினார்கள் என்று பிடிஐ ஏஜென்சி செய்தி நிறுவனம், தேசிய செய்தி நிறுவனம் வெளியிட்ட தகவல் அது. 20 லட்சம் தொண்டர்கள் கூடியிருந்தார்கள் பிரஜாராஜ்யம் கட்சிக்காக, சிரஞ்சீவியை பார்ப்பதற்காக. சிரஞ்சீவி ரசிகர்கள் தொண்டர்களாக மாறினார்கள். சிரஞ்சீவியும் அந்த தேர்தலிலே 18% வாக்கு, கிட்டத்தட்ட 18% வாக்குகள் 20 எம்எல்ஏக்கள் கூட பெற்றிருந்த. ஆனால் அவ்வளவு வாக்குகள் பெற்றும் ஆட்சியை பிடிக்க முடியல. அவரால் காங்கிரஸ் தான் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. வாக்குகளை பிரித்தாரை தவிர அவரால் வெற்றி பெற முடியவில்லை என்பதுதான் உண்மை வரலாறு. எனவே விஜய் தற்போது நம்பிக்கையின் உச்சத்திலே பேசியிருக்கிறார். நாங்கள் தான் டாப் என்ஜின் என்று. அந்த டாப் என்ஜின் ஜெயிக்குமா அல்லது என்ன என்ஜினாக போகிறது என்பதை தேர்தல் நாள் பதில் சொல்லும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை